மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு மண்டலம் 6க்குட்பட்டு என்னுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய 74ஆம் வார்டுக்குட்பட்ட பகுதியில் இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய ஆர்டிசி அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா அவர்களும் உடன் அனைத்து மாநகர அதிகாரிகளும் உடனிருந்து இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு ஒரு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்திருக்கும். அதைத் தொடர்ந்து இதே பகுதியில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்திருக்கும். அதைத் தொடர்ந்து பல்நோக்கு கட்டிடமாக இப்பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாடு போல லைப்ரரி திறந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 280 குடியிருப்புகள் ஸ்லம் போர்டு மூலியமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவருமே இதே பகுதிகள் ஜிம் வேணும், லைப்ரரி வேணும், அங்கன்வாடி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மூலதன நிதியிலிருந்து இந்த பணி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கிட்ட இந்த பணிகள் நடைபெற்று இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடியிருப்பை பொறுத்தளவில் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களால் மறுகட்டுமான பணியில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு 1.50 லட்சம் பயனாளிகள் கட்ட வேண்டும் என்ற நிலையில் இருந்ததை நம்முடைய இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மேயர் பிரியா ராஜன் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி அவர்களும் மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்று இந்த கட்டிடங்களுக்குண்டான மறுகட்டுமான பணிக்குண்டான பயனாளருடைய கட்டணத்தை 1.5 லட்சத்தை முழுமையாக ரத்து செய்து மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களால் அந்த ஒதுக்கீட்டுக்கான ஆணையும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஊக்கத்தொகையும் அவர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கு பொருட்களும் வழங்கி அவர்களை மறுகட்டுமான குடியிருப்பிலே கட்டணமில்லாமல் அமர வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். அதேபோல் இந்த பகுதியை அனைத்து வசதிகளும் நிரம்பிய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மேயர் அவர்களுடைய வட்டத்திற்குட்பட்ட இந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் இளைஞர்கள் உற்சாகத்தோடும் கெடுதலான வழிக்கு செல்லாமல் சமுதாய சீரழிவில் சிக்காமல் இருப்பதற்காக நேர்த்தியான உடற்பயிற்சி கூடம், அதைத் தொடர்ந்து அறிவு பசியை போக்கிக் கொள்வதற்காக ஒரு நூலகம், அதைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழே அதிகமாக மக்கள் வசிக்கின்ற பகுதி இந்த பகுதி என்பதால் அவர்கள் காலையிலே பணிக்கு செல்லுகின்ற போது அவருடைய குழந்தைகளை பாதுகாப்பாக விட்டு செல்வதற்கு அங்கன்வாடியும் அதேபோல் சிறிய பூங்காவும் இந்த கட்டுமான பணிக்குள்ளாக இந்த பவுண்டரிக்குள்ளே பார்த்தால் ஏற்கனவே இந்துக்கள் வழிபடுகின்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு இன்னொரு ஆலயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இளைஞர்களுக்கு ஒரு பேட்மிண்டன் கோர்ட் வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு வைத்தார்கள். அதேபோல் அருகாமையிலே இருக்கின்ற சென்னை பெருநகரத்துடைய குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தினுடைய ஒரு கழிவுநீர் நிலையம் இருக்கின்றது. அதையும் அமைக்க இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த அத்தனை பணிகளும் இந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வகையில் அன்பிற்கினிய பிரியா ராஜன் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தன்னிறைவு பெற்ற ஒரு பகுதியாக இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.